ஹாய் ஆல். இன்னைக்கு ஹிஸ்ட்ரியோட நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம புத்திசம் ஜெயினிசம் இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் போரிங்கான டாபிக்ஸ், ஏன்னா இதில் அதிகமாக ஃபேக்சுவலாக இருக்கும். ஃபேக்ட்ஸை தான் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்க்க நினச்சிங்கன்னா ரொம்ப போரிங்காக ஆனாலும் ஆகும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணி பாருங்க. மேபி ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு நடுவில் பாஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல்வேஸ் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற திங்ஸ் மட்டும், ஃபேக்ட் தான் இதில் மோஸ்ட்டாக வரும். கான்செப்டோ இல்லை க்ரோனாலஜியோ நம்ம படிக்க தேவையில்லை. இதில் அதிகமாக இந்த நார்த் இந்தியன் அந்த சான்ஸ்கிரிட் நேம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் அதை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு போரும் அடிக்காது. நான் உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன்னா அதில் நான் ஃபுல்லாக சென்டென்சஸாக கொடுத்துருப்பேன், ஏன்னா அது எல்லாருக்குமே புரியணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் சும்மா எழுதும்போது உங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்போ உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் ரொம்ப சின்னதாயிரும். நான் அனுப்புகிற பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதனால அந்த பிடிஎஃப் பார்த்தாவே படிக்கணும்னு தோணாது. அதனால நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியாத ஃபேக்ட் ஏதாச்சும் இருக்கும், கரெக்டுங்களா? அந்த ஃபேக்ட்ஸ் மட்டும் நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஏஷியன் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பட் டைரக்டாக சிலபஸில் கொடுக்கல, அதாவது புத்திசம் ஜெயினிசம்னு கொடுக்கல. ஆனால் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இதுலேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், என்ன மாதிரியான புக்ஸ் இருக்குது, இந்த ரிலீஜன் பேஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்கு, அது யார் எழுதுனாங்க, அதோட லாங்குவேஜ் என்ன, ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி, அதாவது இவங்க இருக்கும்போது யார் ரூல் பண்ணிட்டு இருந்தா, இல்லைன்னா இந்த இவங்க 2 பேரும் ஒரே டைம் பீரியட்ல வாழ்ந்தவங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது போக ரேரா எப்பயாச்சும் கேட்குற மாதிரியான கொஸ்டின்ஸ் நான் பார்த்ததுல உங்களுக்கு அந்த கோர் பிலீஃப், இந்த ரிலீஜியனுக்குன்னு ஒரு சில பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், அதுல இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எப்படின்னா அசர்ஷன் ரீசன் அது மாதிரி சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் அப்பப்போ கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரிலீஜியனோட ஃபவுண்டர்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோம். பிகாஸ் அவங்கள பற்றின கொஸ்டின்ஸும் வருது. ஸோ அடுத்து ரிலீஜியன் கோருக்கு வந்தோன்னா அதோட ஃபிலாசபி என்ன, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத படிக்கிறோம். எதுக்குன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணதுக்காக. மூணாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிட்ரேச்சர் பார்க்க போறோம். ஏன்னா இதுல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக் மற்ற ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கிறதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ட். ஸோ இந்த இது ரிலீஜன் ரிலேட்டடா என்னெல்லாம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இருக்கும் இருந்துச்சுன்னா நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ புத்திசம்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோ அந்த மகாஜனபதாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், லேட்டர் வேதிக் பீரியட்லேருந்து டிரான்சிஷன் ஆகும்போது வேதிக் ரிலீஜியன் அதோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால பீப்புளுக்கு மத்தியில் இன்இக்வாலிட்டி இருக்கும், ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கும்போது. அதே மாதிரி கிங்ஸுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம தான் இந்த ரூல் பண்றோம், இந்த கண்ட்ரிவே நம்ம தான் ரூல் பண்றோம், ஆனாலும் நம்மளுக்கு செகண்ட் பிளேஸ் தான் இருக்கு, நம்மளுக்கு ஒரு சில ப்ரிவிலேஜ் எல்லாம் இல்லை அப்படிங்காம அவங்களும் லைட்டா டிசப்பாயிண்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம் பீரியட்ல இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன வரும் அப்படின்னா புத்திசம், ஜெயினிசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜ்விகா, அது போக இன்னும் நிறைய சின்ன சின்ன ரிலீஜன் வந்திருக்கும். பட் இது 3 தான் மேஜரான ரிலீஜன். அதுல புத்திசம் ஜெயினிசம் தான் இருக்கிறதுலே மேஜரான ரிலீஜன். அதுக்கு பீப்புள் எல்லாரும் மூவ் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? ஏன்னா இது பிறப்புனால நீங்க இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லாம உங்களோட செயல் தான் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பீப்புள் வேதிக் ரிலீஜன் நம்மள என்ன பண்ணாலும் கீழே பாக்குது, அதனால நம்ம இந்த ரிலீஜனுக்கு போகலாம் அப்படிங்கிறது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிங். இப்போ ஒரு சில கிங், இப்போ நாட்டை ஆள்ற கிங் என்ன ரிலீஜனோ அந்த ரிலீஜன் தான் அங்க இருக்க பீப்புள் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் ப்ரிவிலேஜா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ கிங் அதுக்கு மாறினாங்கன்னா அதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அதை பரப்புறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கும்போது அது எல்லா பக்கமும் போகும். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு புத்திசம் இந்த மாதிரி புத்திசம் ஜெயினிசம் மாதிரியான ரிலீஜன்ஸ் வருது, ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த வேதிக் சிஸ்டம்ல இருக்கிற அந்த இன்இக்வாலிட்டியுமே அந்த ரிச்சுவல்ஸ், அதாவது இது பண்ணும் அது பண்ணும் இவ்வளோ செலவு பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும்போது தான்
இதுக்கு மாற்றா ஒண்ணு இருக்காதாங்கும் போது பீப்புள் வந்து எந்தெந்த ரிலீஜன் அப்ப அவங்களுக்கு ஓகேன்னு படுதோ அதுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதிகமான பீப்புள் போன ரிலீஜன் மட்டும் தான் நம்ம சிலபஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா புத்திசம். புத்திசமோட ஃபவுண்டர் யாருன்னா சித்தார்த்தா கௌதமா. ஸோ கௌதம புத்தாவோட லைஃப் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்த் நேம் என்ன அப்படின்னா சித்தார்த்தா கௌதமா. எப்போ பிறந்திருப்பாங்க? 563 பிசி. எங்கன்னா லும்பினி, நேபாள். இவங்க யாருன்னா சத்ரியா கிளான், சாக்கியா கிளான்ல இருப்பாங்க. ஐ மீன் சத்ரியா வாருன்னா சாக்கியா கிளான், இக்ஷவு டைனாசிட்டி. இது எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க. இதே டைனாசிட்டியில தான் மகாவீராவும் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசம் ரெண்டோட ஃபவுண்டர்ஸ், அதாவது ஃபவுண்டர்னு சொல்ல முடியாது, ஜெயினிசம்ல வர மகாவீரா. இவங்க 2 பேருமே கனசங்கால இருந்து வந்திருப்பாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம் கனசங்கானா என்ன, மகாஜனபதானா என்ன அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன பிளஸ்னா இங்க வந்து குரூப் ஆஃப் பீப்புள் தான் ரூல் பண்ணுவாங்க. அதனால இங்க லிபர்ட்டி இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதாவது ஃப்ரீடம் வந்து ஒரு கிங் ரூல் பண்றதை விட குரூப் ஆஃப் பீப்புள் ரூல் பண்றதுனால அந்த கனசங்கால உங்களுக்கு அதிகமான ஃப்ரீடம் இருக்கும். அதனால புது ஐடியாவை சொல்லும் போது அவங்களுக்கு த்ரெட் இல்லை. அதுவே இப்போ ஒரு கிங் வந்து வேதிக் ரிலீஜனை ரொம்ப இன்டென்ஸா ஃபாலோ பண்ற இடத்துல ஒரு பர்சன் வந்து இதை விட நீங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஜன் டாக்டரின் மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அதான் ஃப்ரீடம் கிடையாதுங்க மாதிரி பேசிக்லி. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட்ரோடாக்ஸ் அதாவது வேதிக் ரிலீஜியனுக்கு மாற்றா வந்த எல்லா ரிலீஜியனுமே கனசங்கால இருந்து தான் வந்திருக்கும். அதேமே கனசங்கா இருந்த இடத்துல தான் அதிகமா ஸ்ப்ரெட்டும் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். கௌதம புத்தாவோட அப்பா பேர் என்னன்னா சுதோதனா, கபிலவஸ்துவோட கிங். அவங்களோட அம்மா பேர் மாயாதேவி. ஸோ புத்தா இறந்து 7 நாள்ல அவங்க இறந்துருப்பாங்க. அவங்களோட தங்கச்சி தான் புத்தாவை வந்து வளர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க பேர் என்னன்னா மகா பிரஜபதி கௌதமி. புத்தாவோட ஒய்ஃப் பேரு யசோதரா, சன் பேரு அஹுல்லா. இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கறோம்னா ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால சும்மா நம்ம ஒரு கிளான்ஸ் மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ பிரின்ஸுங்கனால கண்டிப்பா லக்ஸுரியஸான லைஃப்ல தான் இருந்திருப்பாங்க. ஸோ வெளி உலகமே பெருசா தெரியாம கஷ்டம்னா என்னன்னே தெரியாத மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட 29 ஏஜ்ல வந்து பேலஸை விட்டு போற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த 4 விஷயத்த அவங்க பார்த்திருப்பாங்க. என்ன, ஒரு ஓல்டு மேனை பார்த்திருப்பாங்க, சிக் மேன் உடம்பு சரியில்லாத ஒரு பர்சனா பார்த்துருப்பாங்க, டெட் பாடி, அப்புறம் துறவி. அதாவது அப்ப வந்து ரிலீஜியன் இல்லைன்னா எப்படி சொல்லலாம், சேஜ் மாதிரி எல்லாமே வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு சாப்பாடு எல்லாம் மற்றவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டு அப்படியே போற இடத்துல அப்படியே அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிட்டு போறவங்க. ஓகேங்களா? அந்த டைம்ல அப்படி இருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் எல்லாத்து லைஃபும் ஈக்குவல் கிடையாது, எல்லாத்துக்கும் வேற வேற மாதிரி இருக்குங்கிறதே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து டிஸ்டர்ப் பண்ணனால பேலஸை விட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ 29 வயசுல பேலஸை விட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு ஜங்கிள், ஒரு காட்டுல போயிட்டு அவங்களோட சேரியட் ஓட்டுறவங்க, அதாவது அந்த குதிரை வண்டி ஓட்டுறவங்க கிட்ட நேம் வந்து சன்னான்னு நினைக்கிறேன் அந்த பர்சனோட நேம். அந்த பர்சன் கிட்ட புத்தா போட்டிருந்த ட்ரெஸ் ஜுவல் எல்லாம் கொடுத்து திருப்பி பேலஸ்கே போ, இது மாதிரி நான் லைஃப் பர்பஸை தேடி போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேலஸை விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்காக டீச்சர்ஸ் கிட்ட போவாங்க. அப்படி போன டீச்சர்ஸ் யாருன்னா அலார காலமா, உடக ராமபுட்டா, இந்த 2 டீச்சர் கிட்ட தான் போயிருப்பாங்க. அதே மாதிரி போத்கயா, அங்க வந்து நிறைய ப்ராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. தவம் பண்றது, மெடிடேஷன் பண்றது, சாப்பிடாம இருக்கிறது. ஸோ என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 6 வருஷத்துக்கு. ஆனா எதுவுமே பெனிஃபிஷியலா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு டைம்ல தான் சுஜாதான்னு ஒருத்தவங்க மாடு மேய்க்கிறவங்க வந்து புத்தாக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. என்ன சாப்பாடுதான், ரைஸ் அண்ட் மில்கை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து லோ கேஸ்ட்னு எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு பீப்புள் ட்ரீ போதி மரத்துக்கு கீழே உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது தான் புத்தாக்கு வந்து என்லைட்மெண்ட் கிடைக்கும். அதாவது என்லைட்மெண்ட்னா எப்படி சொல்லலாம், அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? எந்த இடத்துல இது இருக்குன்னா நிரஞ்சனா ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவருக்கு பக்கத்துல தான் புத்தாக்கு வந்து அந்த இது கிடைச்சது, ஐ மீன் என்லைட்மெண்ட் கிடைச்சது. எந்த ஏஜ்லனா 35 இயர்ஸ்ல. அதுக்கப்புறமா தான் புத்தா அப்படிங்கிற நேமே வந்துச்சு. இதோட மீனிங் என்னன்னா என்லைட்டன் ஒன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சர்மன், அதாவது சொற்பொழிவு எங்க கொடுத்தாங்க அப்படின்னா டீர் பார்க். இது எங்க இருக்குன்னா
வாரணாசி கிட்ட இருக்கு, சாரநாத்தில் வந்து இருக்கு. அப்போ எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 5 பேர் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ புத்தாவா வந்து அவங்க கிட்ட நீ வந்து என்னோட ஸ்டூடெண்டா சேரலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டது யாருன்னா ஆனந்தா, சரிபுட்டா, மோகலன்னா, உப்பாலி இந்த 4 பேர்த்து தான் புத்தா பர்சனலாவே இவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்த மாதிரி. ஓகேங்களா? விமனை வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரிலீஜனுக்குள்ள இல்லைன்னா புத்தாவோட இந்த டீச்சிங்ஸ் இந்த இந்த சர்க்கிள்குள்ள கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனந்தாவோட இதனால எப்படி சொல்ல ஸ்ட்ரெஸ்னால விமனும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னனால அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணது யாருன்னா மகா பிரஜபதி. ஓகேங்களா? புத்தா சொல்லியிருப்பாங்க விமன் வந்து வரல அப்படின்னா புத்திசம் வந்து 1000 வருஷத்துக்கு இருந்திருக்கும். ஆனா இப்ப நீ சொல்றனால நான் விமனை சேர்த்த போறேன். இதனால புத்திசம் வந்து 500 வருஷத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புத்தா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ராயல் பேட்ரான்ஸ். பேட்ரான்ஸ்னா ஸ்பான்சர்னு நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலீஜனோட ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா இந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ண கிங் எல்லாம் யார் அப்படின்னா பிம்பிசாரா, அஜித சத்ரு. இவங்க 2 பேரும் தான் இதையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரஜன செட்டி, உதயண்ணா. ஸோ மகாஜனபதாஸ் டைம்ல தான் இதுவும் வருது. ஸோ வேதிக்கிலேருந்து இவங்கெல்லாம் மாறியிருக்காங்க. ஓகேங்களா? மகாபரி நிர்வாணா, அதாவது கௌதம புத்தாவோட டெத். அது எந்த வருஷம் நடக்குதுன்னா 483 BCE அப்ப நடக்குது. இறந்து போகும்போது புத்தாவோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 80. பிளேஸ் பார்த்தீங்கன்னா குஷிநகர். இந்த குஷிநகர் வந்து மல்லா கிங்டம்ஸ்க்கு கீழே வரும். ஸோ நம்ம மகாஜனபதாஸ்ல இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தோம். இந்த கிங்டம் யூபியில இருக்கு, அதாவது உத்தரப்பிரதேஷ். ஸோ புத்தா இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா சொன்னது என்னன்னா எல்லா திங்ஸுமே பெரிஷபிள் தான், அதை மைண்ட்ல வச்சு நடங்க. அதாவது ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சு போகும், அதனால அதை மனசுல வச்சு எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அங்க இறந்து போன புத்தாவை மல்லாஸ் தான் அது இறுதி சடங்கு எல்லாமே பண்ணி ரெலிக்கை வந்து 8 கிங்டமுக்கு பிரிச்சு கொடுத்து அது மேல ஸ்டூபாஸ் கட்டியிருப்பாங்க. ரெலிக் அப்படின்னா இறந்து போன ஒருத்தவங்களோட ரிமைன்ஸ். எப்படி சொல்லலாம், அவங்களோட ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஸ்கெலிட்டனா இருக்கலாம், இல்லையா இப்ப எரிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆஷஸா இருக்கலாம். ஸோ இறந்து போனவங்களோட ரிமைன்ஸ் அதை 8 கிங்டம்க்கு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அது மேல 8 ஸ்டூபாஸ்னு இந்த ஷேப்ல கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ புத்தா இதுதான் புத்திசம் ஃபவுண்ட் பண்ண புத்தாவோட ஒரு ஓவரால் லைஃப் ஸ்டோரி மாதிரி. இப்போ புத்திசம் அந்த ஆஸ் அ ரிலீஜனா அது என்ன சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 4 நோபல் ட்ரூத்ஸ், 4 உண்மை இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு புத்தா சொல்றாங்க. அந்த 4 உண்மை என்ன அப்படின்னா லைஃப்ல கண்டிப்பா சஃபரிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அடுத்தது என்னன்னா இந்த சஃபரிங்ஸ் ஏன் வருதுன்னா நம்ம ஆசைனால வருது அப்படிங்கிறது செகண்ட் உண்மை. தேர்ட் உண்மை என்னன்னா சஃபரிங்ஸ் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா உங்க ஆசை ஏன் நீங்க நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் தேர்ட் உண்மை. 4வது என்ன அப்படின்னா அந்த ஆசையை நீங்க நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு 8 ஃபோல்டு பாத், 8 வழி, அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பேசிக்லி நம்ம லைஃப்ல கஷ்டப்படுறோம், அது வந்து கண்டிப்பா இருக்கதான் போகுது. கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆசைப்படுறத நிறுத்துங்க, பிகாஸ் அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதை நான் எப்படி நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு 8 ஃபோல்டு பாத் இருக்குன்னு சொல்றதுதான் புத்தாவோட 4 நோபல் ட்ரூத்ஸ். அந்த 8 ஃபோல்டு பாத் என்ன அப்படின்னா ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், இன்டென்ட், ஸ்பீச், ஆக்ஷன், லைவ்லிஹுட், எஃபர்ட், மைண்ட்ஃபுல்னஸ், கான்சென்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா பேசிக்லி குட் ஹியூமனா இருக்கணும்னு இப்ப நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் தான். ஸோ உங்களோட இன்டென்ஷன் கரெக்டா இருக்கணும், மற்றவங்க கிட்ட நல்லா பேசணும், பொய் சொல்லக்கூடாது, உங்க ஆக்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா லைஃபை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கக்கூடாது, இல்லைன்னா ரிச்சுவல் பண்ணி நீங்க பண்ண தப்ப வந்து சரி பண்ணிக்கலாம்னு நினைக்க கூடாது. லைவ்லிஹுட், நீங்க சம்பாதிக்கிறது சஸ்டெயினபிளா இருக்கணும், அட் தி சேம் டைம் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும், நீங்க போடுற எஃபர்ட் வந்து கரெக்டா இருக்கணும். அதாவது இது பண்ணா நான் வந்து இந்த லைஃபோட சஃபரிங் எண்ட் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு நீங்க கண்டதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். ஸோ இது பண்ணாதான் லைஃப் பெட்டர் ஆகும்னா அதுதான் நீங்க பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் புத்திசம் என்ன சொல்லுது, டிசையரை நீங்க என் பண்ணீங்கன்னா தான் பெட்டர் ஆகணும்னு. ஸோ நீங்க அதை பண்ணாம வேற என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான் இந்த திங் சொல்லும். அடுத்தது மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ்னா யோசிச்சு பொறுமையா ஒவ்வொன்றையும் பண்றோம், கரெக்டுங்களா? அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லா ஆங்கிள்லையும் பார்த்து தான் உன்னை வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ரைட் கான்சென்ட்ரேஷன், அது நம்மளுக்கு தெரியும், நம்ம ஃபோக்கஸ் எதுல வைக்கிறோமோ அது கரெக்டா இருக்கணும். ஸோ இதுதான் புத்திசமோட கோர் ஃபிலாசபி. அடுத்தது புத்திசமோட இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா சோல்ங்கிற ஒரு கான்செப்டை புத்திசம் அக்செப்ட் பண்ணிக்கல. அதாவது
நம்ம உடம்புக்குள்ள ஒரு சோல் இருக்கு, அது வந்து திருப்பி பிறக்கும், அதுக்குன்னு இது இருக்கு, கர்மா இருக்கு. ஸோ இதுதான் வேதிக் ரிலீஜன் சொல்லுச்சு. ஆனா புத்திசம் என்ன சொல்லும்னா இந்த கர்மா இந்த கான்செப்ட் எடுத்துக்கிச்சு, ஆனா இந்த சோல் அப்படிங்கிற கான்செப்டை வந்து எடுத்துக்கல. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி புத்தா வந்து காடை பத்தி எதுவுமே சொல்ல, இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பிரத்ய சம்யுத்பதா. இது என்ன சொல்லுதுன்னா காஸ் எஃபெக்ட் சைக்கிள். ஸோ நம்ம ஏன் வந்து பிறக்கிறோம் அப்படின்னா காஸ் எஃபெக்ட். நம்ம ஒன்று பண்ணியிருப்போம், அதனால நம்ம வந்து பிறந்திருப்போம். மறுபடியும் அதை சரி பண்றோம்னு இன்னொன்று பண்ணுவோம், அதனால இன்னொன்று வரும். ஸோ இந்த சைக்கிளில் நம்ம எப்போ உடைக்கிறோமோ அப்போதான் நம்ம பிறக்கிறத நிறுத்துவோம், நம்ம பேர்த்தை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்றது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது புத்தாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க புத்திசம் ஃபாலோ பண்றவங்க. இப்போ முருகர் கும்புறவங்க அந்த வேலு மயில் இதெல்லாம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி புத்தாவை ஃபாலோ பண்றவங்க ஒவ்வொரு ஃபார்ம்ல பார்ப்பாங்க. ஸோ புத்தாவோட பேர்த்தை வந்து எதுல பாக்குறாங்கன்னா லோட்டஸ் அண்ட் புல். ஸோ காலமாடு லோட்டஸ் இதை வந்து புத்தாவோட பேர்த்தை டினோட் பண்ற குறிக்கிற விதமா அவங்க பார்ப்பாங்க. ரினவுன்சியேஷன், அதாவது பேலஸை விட்டு வந்தது அந்த திங்க வந்து ஹார்ஸ், அதை வச்சு டினோட் பண்ணுவாங்க. என்லைட்மெண்ட் ஆனதை போதி மரத்தை அந்த சிம்பிள் வச்சு டினோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தர்ம சக்ரா, அதாவது இந்த வீல், அந்த அசோகாவோட வீல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் தர்ம சக்ரா. அதுல 8 ஸ்போக்ஸ் இருக்கும் புத்திசம்ல. அந்த 8 முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட் இன்டென்ட், அந்த இதை டினோட் பண்ற விதமா அந்த வீல் இருக்கும். ஸோ அது எதை குறிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் என்லைட்டன் ஆனதுக்கு அப்புறமா புத்தா கொடுத்த ஸ்பீச். அடுத்தது ஸ்டூப்பா இல்லைன்னா ஃபுட் பிரிண்ட். அந்த ஸ்டூப்பா பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரெலிக்கை வச்சு கட்டியிருப்பாங்க ஒரு பில்டிங் மாதிரி, அது இல்லைன்னா ஃபுட் பிரிண்ட் புத்தாவோட காலடி மாதிரி இருக்கிறத வந்து எதை டினோட் பண்ணும், எதை குறிக்கும்னா புத்தா வந்து நிர்வாணா, அதாவது இறந்து போனதை வந்து குறிக்குது. ஓகேங்களா? அதாவது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, திருப்பி இந்த சைக்கிளை உடைச்சிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்ப புத்திசம்ல 4 கவுன்சில் நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்த கவுன்சில்ல ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று நடந்திருக்கும், அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சில் வந்து 483 பிசில நடக்குது. எப்போனா ஒரு வருஷம் கழிச்சு புத்தா இறந்து. அஜத சத்ரு தான் அப்போ கிங்கா இருந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? எங்கன்னா ராஜ்கிர். இப்போ நம்மளுக்கு தெரியும் புத்தாவும் அஜத சத்ருவும் கான்டெம்பரரின்னு. ஓகேங்களா? இதுல என்ன பண்ணாங்கன்னா புத்தாவோட டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்ப புத்தா வந்து போற இடத்துக்கெல்லாம் ஸ்பீச் கொடுத்துட்டே போயிருப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். புத்தா இதை சொன்னது இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணது எப்போனா ஃபர்ஸ்ட் கவுன்சில்ல. அடுத்து செகண்ட் கவுன்சில் எப்ப நடக்குது அப்படின்னா 100 வருஷம் கழிச்சு 383ல நடக்குது. அப்ப யார் அதை அரேஞ்ச் பண்ணனா கலோஷகா. இடம் என்னன்னா வைஷாலி. இங்க என்ன நடக்குதுன்னா ஸ்கீசம், அதாவது பிரிவினை நடக்குது. அந்த தேரவாத மகாசங்கிக்கான்னு புத்திசம்குள்ள பிரிஞ்சுறாங்க. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். ஓகேங்களா? பேசிக்கலி பிரிவு நடக்குது இந்த இடத்துல. தேர்ட் கவுன்சில் அப்போனா 250 பிசி. யாருன்னா அப்போ கிங்கா இருந்தது அசோகா. பிளேஸ் என்னன்னா பாட்டலிபுத்ரா. இதுலதான் வந்து இந்த மிஷனரி ஆக்டிவிட்டிஸ் அதிகமா பண்றது, அதே மாதிரி கோடிஃபை பண்றது. கேனான் கோடிஃபைனா ஒரு ரூல்ஸ். கெனான்னா பாத்தீங்கன்னா ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ புத்திசமுக்குன்னு ரூல்ஸை கொண்டு வர்றது, அதாவது எப்படி சொல்லலாம், இப்போ வந்து மாங்கா இருக்காங்கன்னா இதெல்லாம் அதுக்கு ஃபாலோ பண்ணணும், இல்லை இதெல்லாம் ரூல்ஸ், இது ஃபாலோ பண்ணலன்னா நீங்க இதுக்கு இது அந்த மாதிரி அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எப்போனா தேர்டு கவுன்சில்ல. ஃபோர்த் கவுன்சில் வந்து ஆஃப்டர் ஏடி, அதாவது பிசிக்கு அப்புறமா நடந்த கவுன்சில் தான் இது. ஃபோர்த் கவுன்சில் யார் அரேஞ்ச் பண்ணியிருப்பா? கனிஷ்கா. பிளேஸ் என்னன்னா காஷ்மீர். இங்கதான் பாத்தீங்கன்னா மகாயானாஸ் அந்த டைப் ஆஃப் புத்திசம் வந்து பெருசா போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த எத்தனாவது கவுன்சில், அந்த ரூலர் யாரு, இல்லைன்னா அந்த பிளேஸ், இந்த 3 வச்சுதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம முன்னாடியே பார்த்தோம் பிரிஞ்சுது அப்படின்னு. புத்திசம் வந்து நிறைய கிளைகளா பிரிஞ்சுது. ஸோ எப்போனா செகண்ட் கவுன்சில்ல நடந்துச்சு. ஏன் அப்படின்னா ரூல்ஸை பேஸ் பண்ணி, அதாவது புத்திசம்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அந்த ரூல்ஸை பத்தி பேசும்போது மாறுபட்ட கருத்துனால பிரிஞ்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி பிரிகிறாங்க அப்படின்னா சதவிரவதா மகாசங்கிக்கான்னு 2ஆ பிரிகிறாங்க. அதாவது இதை வந்து எல்டர்ஸ், இதோட மீனிங் வந்து எல்டர்ஸ், இதோட மீனிங் என்னன்னா கிரேட் கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த ஓல்டு லாங்குவேஜ் வேர்டு சதவிரதா மகாசங்கிகா. இது வந்து கன்சர்வேட்டிவா இருக்கு.
ஃபர்ஸ்ட் இது, அதாவது புத்தாவோட டீச்சிங்கை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா குரூப்பாக சேர்ந்து எல்லாமே பண்ணணும், அதாவது குரூப்பாக சேர்ந்து புத்தாவோட டீச்சிங்கை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. ஸோ இவங்க 2 பேத்துக்கு நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்ல தான் பிரிகிறாங்க எப்போ செகண்ட் கவுன்சில்ல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இதோட நேம் வந்து சதவிரத மகாசங்கிகான்னு இருக்கிறது. அதுக்கப்புறமா ஃபுல்லா தனித்தனியாவே போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் தேரவாடா இல்லைன்னா ஹினயானான்னு சொல்லுவாங்க, டாக்ட்ரின் ஆஃப் எல்டர்ஸ். இதுதான் இருக்கலே ஓல்டஸ்ட் ஃபார்ம். அதாவது புத்தா ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் தான் தேரவாடா இல்லைன்னா ஹினயானான்னு சொல்லுவாங்க. இவங்களோட பிலீஃப் என்னன்னா புத்தா வந்து ஒரு டீச்சர் தான், அவர் வந்து ஒரு காடோ இல்லை ஒரு டிவைன் பீயிங்கோ கிடையாது. ஸோ நார்மல் ஹியூமன் பீயிங்காக வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத இவங்க நம்பிக்கை. இவங்க மோஸ்டா பாலி லாங்குவேஜ் பீப்புளோட லாங்குவேஜ்ல தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் சால்வேஷன்ல தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதாவது ஒருத்தவங்க வந்து அவங்களோட தப்பு இல்லைன்னா கர்மாவை கம்மி பண்ணிட்டு சால்வேஷன், அதாவது அந்த இன்னொரு பேர்த் இல்லாத ஸ்டேஜுக்கு போக முடியுமே தவிர குரூப்பாக சேர்ந்து எதுவும் பண்ற மாதிரியான ஐடியாலஜி உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப கன்சர்வேட்டிவ், ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் ஃபார்ம் ஆஃப் புத்திசம். ஸோ பேசிக்லி ஓல்டஸ்ட் பழைய ரூல்ஸ் எல்லாத்தையுமே விடாம அப்படியே ஃபாலோ பண்றவங்க. அசோகா வந்து இந்த டைப் ஆஃப் புத்திசம் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ இதை ஸ்ப்ரெட் பண்ணக்கும் அசோகா நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ விபஜரவா ஸ்கூல், இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த மடங்கள் ஆதீனம் இந்த மாதிரிலாம் நம்ம ஹிந்துவிசம்ல கேட்போம். அதாவது அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு மடம் ஒவ்வொரு மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஸ்கூலுங்கிறது ஒன்றும் இல்லை. இதில் வந்து புத்திசமுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. அங்கே போய் சேரவங்களுக்கு வந்து புத்திசம்னா இதுதான், நீங்கள் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு குரூப்பாக சேர்ந்து இருக்கிறது. ஓகேங்களா? ஸ்கூல்னா டிபிக்கல் ஸ்கூல் கிடையாது, மடம் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கூல் தான் இந்த டைப் ஆஃப் இந்த செக்ட் கூட ரிலேட் ஆகிறது. இது வந்து டிசிப்ளின், அந்த 4 நோபல் ட்ரூத்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாயானா சூத்ராஸை வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. மகாயானா சூத்ராஸ்னா இப்போ ஹீனயானா பார்த்தோம், மகாயானாஸ் வந்து அவங்க வந்து கம்பைல் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் கவுன்சில பார்த்தோம் இல்லைங்களா, கோடிஃபை பண்றாங்கன்னு, அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து புத்தா சொன்னதே கிடையாது, அந்த இதெல்லாம் எப்பயோ அழிஞ்சிருச்சு. ஸோ அதோட கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியல, அது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும்போது மாறிடுச்சு. ஸோ இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட ஸ்கிரிப்சர் என்ன அப்படின்னா திப்பித்திகா இன் பாலி, அதாவது இந்த த்ரீ பித்தக்கான்னு சொல்லுவாங்க, அந்த பாலி லாங்குவேஜ்ல திப்பித்திக்கான்னு சொல்றாங்க. ஸோ வினய பித்தக்கா, சுத்த பித்தக்கா, அதிதம பித்தக்கா. ஸோ புத்திசம்னாவே நம்மளுக்கு இது தெரியும். ஸோ இது எதோட அசோசியேட் ஆனதுதான் ஹீனயானா புத்திசமோட அசோசியேட் ஆனது. இப்போ இந்த டைப் ஆஃப் புத்திசம் எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஸ்ரீலங்கா, மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா இங்க எல்லாமே ஹீனயானா புத்திசம் தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இப்போ புத்திசம்ல இருந்து நம்ம பார்த்தோம் ஹீனயானா மகாயானான்னு ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த ஹீனயானாக்குள்ளேயும் நிறைய சப் டிவிஷன் மாதிரி வர ஆரம்பிக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்வஸ்தி வரா. இதெல்லாமே ஸ்கூல் புக்ல வந்து இந்த நேம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட மீனிங் என்னன்னு நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்க அந்த நேம் மட்டும் லைட்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஏர்லியஸ்ட் புத்திஸ்ட் ஸ்கூல். அதாவது புத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ரிலீஜியனை ப்ரொமோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க ஸ்கூல் மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இதுதான். இது ஸ்கூல்ல நான் அப்படியே சொன்ன மடம் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எங்க ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா, சென்ட்ரல் ஏஷியால இந்த டைப் ஆஃப் சப்செக்ட். ஓகேங்களா? இது என்னன்னா இதுதான் இவங்களோட கோர் பிரின்சிபல். இங்க பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் இவங்களோட கோர் பிரின்சிபலா இருக்கும். டிஃப்ரென்ஸ் என்னன்னா அந்த ஒவ்வொரு சப்செக்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். பட் அவங்களோட மேஜர் பிலீஃப் வந்து ஒன்னாதான் இருக்கு. செகண்ட் என்ன அப்படின்னா வைபஷிகா. இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதோட லேட்டர் ஃபார்ம், அதுல இருந்து இவால்வ் ஆனதான் இது. இது வந்து அபிதம்மா பிலாசபியை வந்து அதிகமா ஃபாலோ அந்த அதிதம்ம பித்திகா பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த பிலாசபி வந்து அதிகமா பார்க்கும். இதுக்கு கீழே தான் உங்களுக்கு அந்த மிலிண்டா பன்ஹோ இவங்க கூட இருக்கிற கான்வர்சேஷன் இதெல்லாம் இந்த ஸ்கூல்ல இருந்தே எமர்ஜ் ஆனது. அடுத்தது சவுந்தரதிகா. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது சர்வஸ்தி வரா. இதோட ஆஷுட், அதாவது இதுல இருந்து ஒண்ணு இவால்வ் ஆகி செகண்ட் வருது. ஸோ இதுல இருந்து பிரிஞ்சு போய் இன்னொன்னு வருது. ஓகேங்களா?
இது வந்து சுத்த பித்தக்காவை பேஸ் பண்ணி இருக்கு. இது வந்து எப்படின்னா எப்படி சொல்லலாம், நம்ம ரியலிசம்னு சொல்லுவோம். அதாவது இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளால எதையுமே மாத்த முடியாது. இப்போ வந்து கஷ்டம் வருதுனாலும் நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், ஹாப்பினஸ் வந்தாலும் சாரோ வந்தாலும் 2க்கும் நம்ம ஈக்குவலா ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ரியலிசம். ஸோ இதுக்கெல்லாம் அப்போஸ் பண்ணி இது வந்துச்சு. ஓகேங்களா. அடுத்தது ஸ்திரவிரவதா. இது வந்து அந்த 4 நோபல் ட்ரூத்ஸை வந்து நல்லாவே ஃபாலோ பண்ண அதுதான் மெயினுங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. வேற மற்றதை விட இதுதான் இம்பார்ட்டன்ட், இதை ஃபாலோ பண்ணணும், இதுதான் பிரைமரி அப்படிங்கிற மாதிரி இதை மட்டுமே வச்சு வந்திருக்கும். இது எங்க இருக்குன்னா சவுத் இந்தியாவில் அதிகமாக பார்க்க முடியுது, ஸ்ரீலங்கால பார்க்க முடியுது. ஸோ இவங்க வந்து அடுத்த அந்த 8 ஃபோல்டு பார்த்து 4 நோபல் ட்ரூத்ஸ் இதை தாண்டி அவங்க மற்றதை வந்து ஆப்ஷனல் மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்தது விபஜவடா. இது வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் தேரவாதா புத்திசமுக்கு இதுதான் பேசிஸா இருந்திருக்கு. விச் மீன்ஸ் இவால்வ் ஆயிட்டே வருது கல்ட்டுங்களா. ரொம்ப கன்சர்வேட்டிவா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி வர்றதுல லேட்டஸ்டா வந்த அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் இங்கிருந்து தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சமிட்டியா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பழைய ஸ்கூல், பட் இது வந்து எண்ட் ஆயிருச்சு. எப்போனா மிடிவல் டைம்ல இது வந்து எண்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா. ஸோ ஹீனயானா புத்திசம் கீழே 6 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சவுத் இந்தியால என்ன இருந்துச்சு, நார்த் வெஸ்டர்ன் இந்தியால என்ன இருந்துச்சு, இது ரெண்டும் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டா போதும். செகண்ட் டைப் அந்த புத்திசம் பிரிஞ்சதுல செகண்ட் என்னன்னா மகாயானா. இதை வந்து கிரேட்டர் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடி இதுல இருந்து தான் இது வந்து ப்ராமினண்டா பார்க்க முடியுது. இதுல என்ன நம்பிக்கை அப்படின்னா புத்தா வந்து ஒரு ஹியூமன் டீச்சர் மட்டும் கிடையாது, ஒரு டிவைன் சேவியர். அதாவது ஒரு நார்மல் ஹியூமன் இல்ல, நம்மளை காப்பாற்ற வந்து ஒரு காட் லைக் ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி போதிசத்வா அதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. போதிசத்வா அப்படின்னா மற்றவங்களுக்காக இவங்களோட அந்த என்லைட்மெண்ட் இல்லைன்னா அந்த நிர்வாணாவை வந்து டிலே பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த மாதிரி பீப்புள் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் நிர்வாணா அடையும் போதுதான் நானும் அடைவேன்னு சொல்லி என்னதான் அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லைன்னா அந்த இது இருந்தாலும் அவங்க அதை வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களதான் போதிசத்வான்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்காக இவங்க இருக்காங்க. ஹீனயானாக்கு இது அப்படியே ஆப்போசிட். அதுல வந்து சிங்கிள் பர்சன்ட் நான் இப்படி இருக்கேன், நான் சால்வேஷனை அடையணும் அந்த மாதிரி. ஓகேங்களா. இதுதான் அதுக்கும் இதுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ். இந்த போதிசத்வா அப்படிங்கிறது மகாயானால தான் இருக்கு. குப்தா எம்பையர் ஹர்ஷவர்தனா ஃபாலோ பண்ணது மகாயானா, அசோகா ஃபாலோ பண்ணது தேரவாதா. ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வர ஆரம்பிக்குது. நம்ம பார்த்தோம் தேரவாதா வந்து ரொம்பவே கன்சர்வேட்டிவ், அவங்க அந்த பாலி லாங்குவேஜ்ல தான் மோஸ்டா இருக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இது வந்து குப்தா பீரியட்ல எல்லாம் சப்போர்ட் கிடைச்சனால இவங்க வந்து சான்ஸ்கிரிட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா இந்த மகாயான புத்திசம தான் ப்ரீச் பண்றாங்க. இதுல வந்து புது கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா கொண்டு வராங்க. ஸோ அதுல நாகார்ஜுனா கொண்டு வந்தது என்னன்னா சூன்யத்தா, அதாவது எம்டினஸ், லைஃப்ல வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே எம்டி தான், நம்ம பண்ற குட் பேட் அந்த இதை தவிர நம்ம வச்சிருக்க மெட்டீரியல் திங்ஸ், நம்ம ஆசை, இது எல்லாமே ஒரு என்ன சொல்ல எதுவுமே இல்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி புத்தாவோட நேச்சரை பத்தி ததகத்த கர்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லலாம்னா இத புத்தா வந்து இந்த குவாலிட்டி இருந்தனாலதான் அவரு புத்தாவாவே ஆனாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த குவாலிட்டியை நீங்களும் டெவலப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரியான ஒரு டாக்டரினை வந்து இவால்வ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஸ்கிரிப்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பிரஜன பரம சூத்ரா இது வந்து மகாயானா ரிலேட் பண்ணது. ஸோ இது வந்து அந்த எம்டினஸ், அந்த ஜீரோ, அந்த பிலாசபியை ரிலேட் பண்ணது. லலித விஸ்தாரா, சதர்ம பண்ட்ரிகா பண்டரிகா, இது எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல. ஸோ லோட்டஸ் சூத்ரா, சால்வேஷன் ஃபார் ஆல். ஸோ இதுல இருந்து தான் அந்த போதிசத்வா அந்த கான்செப்ட் வருது. அதாவது இந்த மாதிரி இவ்வளோ பேர் இங்க கஷ்டப்படும் போது அவங்கள விட்டுட்டு என்னால மட்டும் ரீபர்த் இல்லாம போக முடியாது. ஸோ இவங்களுக்கெல்லாம் சால்வேஷன் கிடைக்கிற வரைக்கும் நானும் அதை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு இங்கிருந்து தான் வந்திருக்கு. அடுத்தது அவட்டம் சக்க சுத்ரா, இதுலதான் புத்தாவோட காஸ்மிக் வியூ, அதாவது புத்தா வந்து ஒரு காட் மாதிரி வச்சு பாக்குறதா இந்த புக்கு. ஸோ இதுல லிட்ரேச்சர்ல நம்ம எது பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெண்டும் பார்க்கணும். ஓகேங்களா. அப்புறம் லாங்குவேஜ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஹீனய தேரவாதா புத்திசம் பார்த்தீங்கன்னா பாலி, மகாயானா பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட், இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இப்போ நம்மளுக்கு தெரியும் கன்சர்வேட்டிவா இருந்தாங்க அந்த ஹீனயானா இல்லைன்னா தேரவாடா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐடல் வர்ஷிப் கிடையாது. புத்தா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க காடுனே சொல்ல. அதனால புத்தாவோட சிலையை வச்சு அவங்க கும்பிட மாட்டாங்க, பெயிண்டிங்ஸ் வச்சு கும்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ரிலிக்ஸ் புத்தாவோட அந்த ஆஷ் இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா புத்தா வந்து ஒரு டீச்சர், அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயாச்சு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர அவங்கள வந்து காடா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு அதுல பெருசா ஆர்ட் ஆர்கிடெக்சர் எல்லாம் நம்மளுக்கு இல்லை. இதுல என்னன்னா புத்தாவோட இமேஜை வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த இப்ப நம்ம பாக்குற ஸ்டைல்ல வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா மதுரா அண்ட் காந்தாரா இந்த இடத்துல இருக்கிற ஆர்ட் ஸ்கூல்ல இது வந்து வர ஆரம்பிக்குது. இந்த மகாயான புத்திசம் எங்கெல்லாம் போயிருக்குன்னா சைனா, கொரியா, ஜப்பான், வியட்நாம், நேபாள் இங்கெல்லாம் மகாயான புத்திசம் வந்து போயிருக்கு. இப்போ ஹீனயானால வந்து எப்படி இருந்துச்சோ 6 சப்செக்ட் இருந்துச்சோ அதே மாதிரி இதுலயுமே 2 சப்செக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மத்தியமக்கா. இது என்ன சொல்லுதுன்னா மிடில் பொசிஷன். அதாவது பர்த்துக்கும் டெத்துக்கும் நடுவுல நம்ம இருக்கோம். ஸோ இங்கிருந்து இங்க போறது எவ்வளோ தூரமோ அதே தூரம் தான் திருப்பி நம்ம இங்க வர போறதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. பேசிக்லி நீங்க எண்ட் பண்ற வரைக்கும் உங்களோட டிசையரை வந்து உங்க ஆசையை வந்து நிறுத்துற வரைக்கும் இது எதுவுமே மாற போறது இல்லை. நீங்க எப்பவுமே இந்த மிடில்லையே தான் இருக்க போறீங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. ஸோ இதை மட்டுமே பேஸா வச்சு வரதான் இந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா? இதை வந்து சிஸ்டமைஸ் பண்ணது யாருன்னா நாகார்ஜுனா. ஸோ நாகார்ஜுனா தான் இதை வந்து எப்படி சொல்லலாம் கோடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பேசிக்லி ஒரு கான்செப்டா ஒரு ரூல்ஸா இது பண்ணீங்கன்னா இதுதான் ரீசன், அதுக்கு இது ஒரு பாத் அப்படின்னு கோடிஃபை பண்றதுதான் சிஸ்டமைஸ் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ நாகார்ஜுனா எழுதின புக் வந்து பாத்தீங்கன்னா மூலா மத்தியமிக்கா கரிக்கா இந்த புக் வந்து இதை பத்தி பேசுது. ஸோ இந்த இந்த சான்ஸ்கிரிட் நேம் எல்லாம் கொஞ்சம் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஸோ அது மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது செகண்ட் சப்செக்ட் என்னன்னா யோகக்காரா. இது வந்து விஜயனவாடா இப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஐடியலிஸ்டிக் ஸ்கூல். ஐடியலிஸ்டிக்னா ஒரு எப்படி சொல்லலாம் அந்த பெர்ஃபெக்ஷனிசம் மாதிரி இப்படியெல்லாம் இருக்கணும். அதாவது எப்படி சொல்லலாம் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்றது பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் சொல்லுவாங்க பண்ணா நல்லா பண்ணும் இல்லைன்னா பண்ணவே கூடாது. ஸோ ஐடியலிஸ்டிக்ங்கிறது அதுதான். பண்ணுனா அது பெர்ஃபெக்டா ஒண்ணுமே சின்ன மிஸ்டேக் இல்லாம பண்ணணும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஐடியலிஸ்டிக்கா இருக்காங்க. ரூல்ஸ் கொடுத்துருவாங்க, அதுல எக்ஸப்ஷனே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் தான் இந்த யோகாக்காரா. இது வந்து மைண்டு கான்சியஸ்னஸ் இது ரிலேட்டடா இருக்கிறது. இது வந்து மதியமிக்காவோட நிஹிலிசம்க்கு ஆப்போசிட்டா வந்தது. நிஹிலிசம்னா தெரியும், லைஃப்ல நம்ம வந்து சும்மா இங்க இருக்கோம், இது ஒரு பிளானட்ல நம்ம இங்க வந்திருக்கோம், எதுவுமே பண்ணாம இருக்கோம். நம்ம பண்றதுனால இந்த பிளானட் நல்லதும் ஆக போறது இல்ல கெட்டதும் ஆக போறது இல்ல. ஸோ வந்திருக்கிறதுல நம்மளோட வேலை என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். ஸோ பேசிக்லி இதை நம்ம வந்து இந்த லைஃப் எடுத்தது எதுக்குன்னா இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணறதுக்கு எந்த நம்ம வந்து எந்த இம்பேக்டும் அதாவது பேட் கர்மா எதையுமே சேர்த்திக்காம நம்ம அப்படியே சால்வேஷன் அடையணும் அப்படிங்கறத இந்த இந்த மத்தியமிக்காவோட கான்செப்ட். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா இது என்ன சொல்லுதுன்னா மைண்டு கான்சியஸ்னஸ் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தருது. அதாவது நம்ம வந்து குட் திங்ஸ் பண்ணோம்னா அதுக்கான எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு இந்த ஸ்கூல் வந்து சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது வஜ்ராயனா தாந்திரிக் புத்திசம். இது வந்து லேட்டர் பீரியட்ல தான் வருது, அதாவது 7th 8th செஞ்சுரியில தான் வருது. இதை வந்து டைமண்ட் பாத் தண்டர் போல்ட் வெஹிக்கல் இது மாதிரியும் சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில தான் வந்துச்சு. எங்கன்னா பீகார் பெங்கால் ரீஜியன்ல. இதுதான் பாத்தீங்கன்னா இப்போ திபெத்ல இங்கெல்லாம் இருக்கு. ஸோ இது எப்படின்னா லைட்டா ஹிந்துவிசம் மாதிரியே இருக்கும். லைக் புத்தாவை கும்பிடுவாங்க. அடுத்தது வந்து தாரான்னு நிறைய காடஸஸ் இருப்பாங்க. அந்த காடஸஸ் எல்லாத்தையும் கும்பிடுவாங்க பேசிக்லி. அதே மாதிரி நிறைய ரிச்சுவல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால இது வந்து எப்படி சொல்லலாம் டிஃப்ரெண்டா இருக்கும் இருக்கிற புத்திசம்லயே. இந்த வஜ்ராயனா அப்படிங்கிறது இந்திராவோட வஜ்ராயுதத்தையும் குறிக்கிற மாதிரி இது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து இந்த மந்திரம் ரிச்சுவல்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. புத்தா வந்து ஒரு காஸ்மிக் ஃபோர்ஸா காடா பார்ப்பாங்க. போதிசத்வாவையும் கும்பிட ஆரம்பிப்பாங்க. போதிசத்வா அந்த மகாயானால பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களையுமே அவங்க கும்பிட ஆரம்பிப்பாங்க. பேசிக்லி இது வந்து புத்தால இருந்து பிரான்ச் மாதிரி அதை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த லெவல்ல வந்தவங்களையும் அவங்க வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை வழிபாடு, அதே மாதிரி இந்த பூஜை பண்றது, அந்த அதாவது இப்படி பண்ணா பவர் இருக்கு அந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் இதுல ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி முத்ரா யூஸ் பண்ணோம்னா இது நடக்கும், இந்த ரிச்சுவல் பண்ணும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணும், அந்த மாதிரியே ஒரு ஒரு வேதிக் ரிலீஜியன்ல என்னெல்லாம் இருந்துச்சோ அதோட எல்லா
தாக்கமும் இதுல இருந்துச்சு. இது எங்க ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா திபெத்லயும், மங்கோலியா, பூட்டான் இங்கெல்லாம் தான் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பிகாஸ் பெங்கால்ல இருந்து அந்த பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் போயிருக்கு. மகாயானாக்குள்ளேயே தான் இது டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இதோட அந்த 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 என்ன சொல்லலாம், அந்த ரிச்சுவல், அந்த ஹிந்துவிசமோட தாக்கம் அதெல்லாம் வந்தனால இது ஒரு தனி டைப்பா மாறிடுச்சு. இந்த டைப் ஆஃப் புத்திசம் வந்து எங்க சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா விக்ரமஷிலா யூனிவர்சிட்டி. ஸோ பீகார்ல இருந்த இந்த யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா வஜ்ராயனா புத்திசம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. நாலந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாயானா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இதோட ஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா காந்தாரா, மதுரா, அமராவதி இந்த 3 இடத்துலயுமே நம்மளால பார்க்க முடியும். பிகாஸ் இதுல வந்து அவங்க நிறைய ரிச்சுவல்ஸ் பண்றாங்க, டெய்டிஸ் கும்பிடுறாங்க, நிறைய காடை வந்து அவங்க கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதனால இங்க நிறைய பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ், கோயில் கட்டுறது இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது வந்து எல்லாமே இந்த 3 ஸ்கூலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதே மாதிரி ஆந்திரா, நான் சவுத் இந்தியாவில் வந்து ஆந்திராவில் வந்து இந்த டைப் ஆஃப் இந்த புத்திசம் எல்லாமே வஜ்ராயனா புத்திசமோட இம்பாக்ட் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மற்ற இடத்துல எல்லா டைப் ஆஃப் புத்திசம், நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் புத்திசமோட ரிமைன்ஸ் கிடைக்கும், ப்ரூஃப் இல்லைன்னா அந்த ஆர்டிகல்ஸ் கிடைக்கும். ஆந்திரால வந்து வஜ்ராயனா தான் டாமினண்டா இருந்திருக்கு, அதாவது லேட்டர் பீரியட்ல தான் வந்திருக்குங்க மாதிரி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நவயானா. இது வந்து என்ன அப்படின்னா இந்த மாடர்ன் டைம்ல, இதாவது எப்படி சொல்லலாம், இந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த மாதிரி டைம்ல வந்ததுதான் இது. இது என்ன சொல்லுதுன்னா புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸை வந்து கேஸ்ட் பேஸ்ல அதை பார்த்து, ஸோ புத்திசம் வந்து ஈக்குவாலிட்டியே சொல்லுது. ஸோ புத்திசம் அதனாலதான் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இவங்கெல்லாம் புத்திசமுக்கு போனாங்க. பிகாஸ் அது வந்து ஈக்குவாலிட்டியை கொடுக்குது. ஸோ நம்ம அங்கதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ரிஃபார்மிஸ்ட் மூமெண்டா இது வந்திருக்கு. இதோட நம்மளுக்கு புத்திசமோட சப்செக்ட் எல்லாம் முடிஞ்சுது. அது எப்படி பிரிஞ்சுது, என்னவா பிரிஞ்சுது, அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வித்தியாசம் அதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து புத்திசம் எப்படி இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஈக்லட்டேரியன், எல்லாரும் ஈக்குவல்னு பார்த்துருக்காதா அப்படின்னு பீப்புள் யோசிக்கும் போது புத்திசம் வந்துச்சு. அடுத்தது கம்பேஷன், நான் வைலன்ஸ், இது மாதிரி எல்லாம் கான்செப்ட்ஸ் வந்து அப்போ இருந்த பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணாலும் சரி, நீங்க வந்து ரிச்சுவல் பண்ணி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நீங்க வந்து சஃபர் ஆக போறீங்க அப்படின்னு இந்த சொசைட்டில ஒருத்தவங்க வந்து இல்ல, நீங்க வந்து எடுக்க டிசிஷனை வச்சுதான் உங்க லைஃப் மாறப்போகுது, உங்க பர்சனல் இதுதான் பிஹேவியர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது பீப்புளுக்கு அது அக்செப்டபிளா இருந்திருக்கு. அடுத்தது ரூலர்ஸ், கிங்கு, அப்புறம் பணக்காரங்க இவங்கெல்லாம் இந்த ரிலீஜனுக்கு மாறும்போது அதை பார்த்து நிறைய பேர் மாறுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்பவுமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் செலிபிரிட்டி வந்து இப்போ சிவகார்த்திகேயன் இந்த முருகர் கோயிலுக்கு போனாங்க, தனுஷ் இந்த கோயிலுக்கு போனாங்கன்னு சொல்லும்போது அந்த கூட்டம் ஜாஸ்தி ஆகுது. கரெக்டுங்களா? அதே தான் அப்பயுமே. ஸோ இவங்க இந்த ரிலீஜனா சரி அதனால தான் அவங்க பெட்டரா இருக்காங்கன்னு சொல்லி நார்மல் பீப்புள் அதை வந்து அதிகமா அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கு வேல்யூ கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது மெயின் இன்னொரு ரீசன் வந்து லாங்குவேஜ், அதாவது பீப்புள் லாங்குவேஜ்ல இது எல்லாமே இருந்ததுனால பீப்புள் கூட ரிலேட் பண்ணிக்க முடியுது. சான்ஸ்கிரிட் பாத்தீங்க அப்படின்னா இலைட்ஸ் பேசினது, அதாவது அந்த கிங்கு ராயல் ஃபேமிலி யூஸ் பண்ண லாங்குவேஜ் தான் சான்ஸ்கிரிட். அப்போ வேதிக் ரிலீஜன் எல்லாமே சான்ஸ்கிரிட்ல இருக்கு. அப்போ நார்மல் பீப்புள்னால அது கூட ரிலேட்டே பண்ணிக்க முடியல. ஆனா இது வந்து அவங்க பேசுற லாங்குவேஜ்லயே இது எல்லாமே இருக்கிறனால அவங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சுக்கவும் முடியுது, அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு அவங்களுக்கு. அதுவும் ஒரு ரீசன். அடுத்து அசோகா வந்து மிஷினரிஸ் வந்து அதிகமா சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால இது வந்து இந்தியாவை தாண்டியும் பரவ ஆரம்பிக்கும். அடுத்து குஷானா எம்பையர், கனிஷ்காவுமே பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அசோகாவும் குஷானா எம்பையர் கனிஷ்காவும் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருப்பாங்க ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. அடுத்தது சென்ட்ரல் ஏஷியால எப்படி போச்சுன்னா சில்க் ரூட் மூலியமா. ஓகேங்களா? அதாவது இங்கிருந்து நம்ம இந்தியால இருந்து சைனாக்கு போகுது, சைனால இருந்து சென்ட்ரல் ஏஷியாக்கு எப்படி போகுது அப்படின்னா சில்க் ரூட் வழியா. அப்ப அந்த ட்ரேட் ரூட் இருந்துச்சு இல்லைங்களா, சைனால இருந்து கான்ஸ்டான்டினோப்பிள் வரைக்கும். ஸோ அந்த ரூட்டுமே அப்ப வந்து நிறைய இடத்துல தங்கி போகும்போது அந்த கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச்னால புத்திசமா அப்படியே டிராவல் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த வஜ்ராயனா செக்டை வந்து பத்ம சம்பவா இவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த வஜ்ராயனா செக்ட் தான் இப்போ தலாய் லாமான்னு பார்ப்போம். கரெக்டுங்களா? இந்த டிபெட்ல இருக்க தலாய் லாமா இப்போ இந்தியால வந்து இருக்காரு. கரெக்டுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா அந்த வஜ்ராயனா செக்ட்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வஜ்ராயனா செக்டை அதிஷ திபங்கரா, பத்ம சம்பவா இவங்க 2 பேரும் தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா அந்த தலாய் லாமா. ஸோ அந்த கான்செப்ட் தான் வஜ்ராயனாவோட பேசிக் இது. அதாவது
எப்படி சொல்லலாம், இப்போ தலாய் லாமான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அடுத்த தலாய் லாமா யாருன்னு இவங்களே சொல்லிட்டு போவாங்க. விச் மீன்ஸ் என்னால அந்த நிர்வாணாவை அடைய முடியும், இந்த பேர்த் சைக்கிளை என் பண்ண முடியும். ஆனா நான் என் பண்ண போறதில்ல, எல்லாருமே பெட்டர் ஆக வைக்கும் நான் வந்து வரதான் போறேன்னு சொல்லிட்டு நான் திருப்பி போறப்பேன். அதுக்கு இந்த சிம்டம் எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து மறுபடியும் தலாய் லாமாவா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புத்தா பேசும்போது இதெல்லாம் கிடையாது. போக போக ஆட் ஆகி வஜ்ராயனா புத்திசம் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து புத்திஸ்ட் சங்கா. சங்கா அப்படின்னா எப்படி சொல்லலாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு கேங் அந்த மாதிரி. ஸோ புத்திஸ்ட் சங்கானா அந்த புத்திசம் ஃபாலோ பண்ற குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கிற ஒரு நேம். இதுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா வெல்தி மர்ச்சன்ட்ஸ். ஸோ நிறைய பணம் வச்சிருக்கவங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து நிறைய டொனேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த ரிலீஜனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்காக. அதே மாதிரி ஓப்பன் மெம்பர்ஷிப் இருந்திருக்கு. விச் மீன்ஸ் 15 வயசுக்கு மேல இருந்தா போதும், நீங்க தப்பு பண்ணல, உங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து சேர்ந்துக்கலாம். உங்களோட கேஸ்டோ ஜெண்டரோ எதுவுமே மேட்டர்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஆனா வேதிக் ரிலீஜன் அப்படி இல்லை. ஸோ இந்தந்த வர்ணால இருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுற இடத்துல ஒரு ரிலீஜன் வந்து ஏஜை வச்சு பர்சனல் பிஹேவியர், கிரைம் எதுவும் பண்ணல, தப்பு பண்ணல அப்படிங்கிறத மட்டும் பாக்குறதுனால இதுல நிறைய பேர் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் விமனும் வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இவங்க இதுல என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா எல்லோ கலர் ட்ரெஸ் போட ஆரம்பிக்கிறாங்க அவங்கள தனியா காட்டிக்கிறதுக்கு. அண்ட் தென் அவங்களோட தலையும் ஷேவ் பண்ணிடுறாங்க விமன் மென் 2 பேருமே. அதே மாதிரி இந்த சங்கா வந்து டெமோக்ராட்டிக்கலி கவர்ன் பண்றாங்க. அதாவது எல்லாரும் சேர்ந்து டிசிஷன் எடுத்து தான் ஒவ்வொன்றும் பண்றாங்க. ஒரு ரூல் இருக்கு, கோட் ஆஃப் கண்டக்ட்னா அந்த அந்த லிட்ரேச்சர், புத்திஸ்ட் லிட்ரேச்சர்ல ஒரு மாங்க்னா எப்படி இருக்கணும், நன்னா எப்படி இருக்கணும் ரூல் இருக்கும். ஸோ அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணும். அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கான டிசிஷனையும் எல்லாரும் சேர்ந்து தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து புத்திஸ்ட் லிட்ரேச்சர். இதுல வந்து மெயின் திங் பார்த்தீங்கன்னா திரிபித்தகா. இதுதான் பாலி கேனான். கேனான்னா நம்ம சொன்ன ரூல் புக்குன்னு. ஸோ பாலி லாங்குவேஜ்ல எழுதப்பட்ட ரூல்ஸ் தான் இது. அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வினய பித்தகா. ஸோ வினயா அப்படின்னாவே வினைன்னு தமிழ்ல பார்ப்போம். ஸோ ஆக்ஷன். இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாங்கா வரவங்க, அதாவது துறவரம் போறவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ற புக் தான் இந்த புக்கு. கோட் ஆஃப் கண்டக்ட். ஸோ எப்படி பிஹேவ் பண்ணணும், டிசிப்ளின் எப்படி இருக்கணும், அந்த ஒவ்வொரு ரூலுக்கும் பின்னாடி ஸ்டோரிஸ். ஸ்டோரினா புத்தா வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி இருக்கு, ஒரு ஒரு லேடி வந்து என்னோட பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி புத்தா கிட்ட வரும்போது புத்தா வந்து ஓகே உன் பையனை நான் வந்து திருப்பி உயிரோட தரேன், ஆனா எனக்கு நீ வந்து இது வரைக்கும் டெத்தே பார்க்காத ஒரு வீட்டுல இருந்து எனக்கு மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு வாங்கிட்டு வா, நான் உன் பையனை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அந்த லேடி எல்லா பக்கம் போய் கேட்பாங்க, எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இது மூலியமா அந்த விமனுக்கு வந்து புரிய வைப்பாங்க டெத் அண்ட் லைஃப் இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் இட்ஸ் பார்ட், எல்லாருமே இது கோ த்ரூ பண்றாங்க அப்படிங்கிறத வந்து. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூலுமே ஸ்டோரியோட இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது செகண்ட் புக் என்னன்னா சுத்த பித்தகா. ஸோ இது வந்து புத்தாவோட இது என்லைட்டன் ஆயாச்சு. ஸோ என்லைட்மெண்ட்னா என்ன, ஒரு ஸ்பிரிச்சுவல் விஸ்டம், அறிவு வந்திருக்கு, புது கான்செப்ட் அந்த மாதிரிலாம். ஸோ அது என்னெல்லாம் புத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்றதா இது. இருக்கிறதுலே பெரிய புக் இதுதான். பிகாஸ் புத்தா வந்து இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் லைஃப்ல அப்படின்னு சொன்னதுதான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 5 புக்கா இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திகநிக்கையா, மச்சிம நிக்கையா, சம்யுத்த நிக்கையா, அங்குர நிக்கையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி, ஒன்று போயம், ஸ்டோரி அது மாதிரிலாம். ஸோ நம்ம அது அவ்வளோ இன்டெப்த்தாக பார்க்க தேவையில்லை. ஸோ இதுக்கு கீழே கான்செப்ட் என்னன்னா புத்தாவோட டீச்சிங்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அபிதம பித்தகா. இதுல வந்து பிலாசபி, சைக்காலஜி இதெல்லாம் இருக்கும். இது வந்து 7 புக் சேர்ந்தது. ஸோ அந்த ஜட்டகா டேல்ஸுமே உங்களுக்கு அந்த செகண்ட் சுத்த பித்தகாக்கு கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிலாசபி, சைக்காலஜினாவே நம்மளுக்கு தெரியும், அந்த கர்மா, அந்த நம்ம வந்து டிசையரை கம்மி பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் பிலாசபிக்கெல்லாம் இந்த புக் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜட்டகா டேல்ஸ். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ புத்தா வந்து பாஸ்ட் லைஃப்ல என்னென்னவாலாம் பிறந்தாரு, என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையா சொல்லியிருக்கிற புக் தான் இந்த ஜட்டகா டேல்ஸ். அடுத்தது மிலிண்ட பன்ஹா. இது வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கு நடக்கல ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இந்த புக் இருக்கும். யாருக்குன்னா நாகசனாக்கும்
மெனாண்டர் இவங்க 2 பேத்துக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். ஸோ இந்த கான்வர்சேஷன்ல நாகசேனா பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து புத்திஸ்டா கன்வெர்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த புக் தான் இந்த மிலிண்ட பன்ஹா. தம்மபாதா அப்படிங்கிறது ஸோ தம்மானாவே புத்திஸ்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ புத்திஸ்ட் எத்திக்ஸ் அதை பத்தின புக் தான் இது. போதி சத்வச்சரியா வக்ரா இது வந்து இந்த போதிசத்வாவை வந்து எப்படி அட்டைன் பண்ணலாம் இல்லைன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க. ஸோ அதை பத்தின ஒரு புக். இது வந்து 8th செஞ்சுரியில சாந்தி தேவா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ போதிசத்வா அது ரிலேட்டடான புக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்த சரிதா இது வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல எழுதின ஒரு புக்கு. யார் எழுதியிருப்பாங்கன்னா அஸ்வகோஷா. ஸோ இது வந்து புத்தாவை பத்தின ஒரு புக்கு. ஓகேங்களா. இவர் அஸ்வகோஷா வந்து கனிஷ்காவோட கான்டெம்பரரி, அதாவது 2 பேரும் ஒரே டைம் பீரியட சேர்ந்தவங்க. அடுத்தது விஷு தி மகா, அதாவது சுத்தினாவே பியூரிஃபிகேஷன். ஸோ பாத் ஆஃப் பியூரிஃபிகேஷன் இதோட டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா இது எழுதுனது யார் அப்படின்னா புத்த கோஷா. ஓகேங்களா. ஸோ புத்திசம்ல அந்த பியூரிஃபிகேஷன் எப்படி அட்டைன் பண்ணலாம், பியூரிஃபிகேஷன் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாணாவை எப்படி அடையலாம் அப்படிங்கிறது. ஸோ தேரவாடா ரிலேட்டடான புக் தான் அது. திபவம்சா, இந்த திபவம்சா, மகாவம்சா, குலவம்சா இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் திபவம்சா அப்படிங்கிறது ஐலாண்ட் கிரானிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ணி தான் இந்த புக்கு ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. பாலியில வந்து எழுதியிருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா அந்த கிங் அவங்களோட அவங்க எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த ரிலீஜியனை, அந்த ரிலீஜியனை அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதனால அந்த ஐலாண்ட் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இது. இந்த தீபவம்சா வந்து இந்த புக் வந்து சொல்லுது. ஓகேங்களா. பேசிக்லி ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு டைரி மைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்லி ஸ்ரீலங்காலேருந்து ஒரு கிங்ஸோட டைரி மாதிரி இந்த புத்திசம் வந்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஓகேங்களா. இதுதான் மகாவம்சாவோட ஒரு சோர்ஸாகவும் இருக்கு. ஸோ அடுத்தது என்னன்னா மகாவம்சா. மகாவம்சா பார்த்தோம்னா 5th செஞ்சுரியில வந்து எழுதியிருக்காங்க. யாருன்னா மகாநாமா. எங்கன்னா பாலியில. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹிஸ்டரி புக்கு மாதிரின்னு நீங்க வச்சுக்கலாம். ஸோ பேசிக்லி டைரி கிரானிக்கல் அப்படின்னாவே ஒரு டைரி மாதிரி. இப்போ நம்ம டெய்லி என்ன பண்றோம்னு எழுதிட்டு இருக்கோம். அதை ஃபியூச்சர்ல ஒரு 1000 வருஷம் கழிச்சு வந்து பாக்குறாங்க, இல்ல 500 வருஷம் வந்து கழிச்சு பாக்குறாங்கன்னா அது ஒரு கிரானிக்கல். நம்ம டெய்லி ஒரு ஆர்டரா நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஒருத்தவங்களோட லைஃப் இல்லைன்னா இப்போ 2025 2026ல இந்த பீப்புளோட லைஃப் ஜென்ரலா எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க முடியும். ஸோ 5th செஞ்சுரியில புத்திஸ்ட் மாங்க் எழுதுனதுதான் மகாவம்சா. இது வந்து பாத்தீங்கன்னா 6th செஞ்சுரி பிசிஇலேருந்து 4th செஞ்சுரி சிஇ வரைக்கும் கவர் பண்ணுது. ஸோ பிசி 6th செஞ்சுரி, அதாவது புத்தா டைம்ல இருந்து 4th செஞ்சுரி சிஇ, இந்த பர்சன் எழுதுறதுக்கு முன்னாடி செஞ்சுரி வரைக்கும் இந்த ஹிஸ்டரி வந்து இதை கவர் பண்ணுது. இது வந்து புத்திசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, சிங்கள கிங்ஸ் இதை பத்தி எல்லாமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை வந்து புத்திசம்கான சோசன் லேண்டா சொல்லுது. அதாவது இப்ப எப்படி ஹிந்துயிசம்னாவே நம்ம இந்தியான்னு சொல்றோம். இந்தியால தான் உங்களுக்கு வந்து இப்போ கங்கா எல்லாமே ஹிந்துயிசம் ரிலேட் பண்ணி இருக்கிறது எல்லாமே இந்தியால தான் இருக்கு. கரெக்டுங்களா. விச் மீன்ஸ் காடா இந்த லேண்டை வந்து சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா. அந்த கதை எல்லாமே உங்களுக்கு இதை சுத்தியே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஸ்ரீலங்காங்கிறது புத்திசமுக்கான ஒரு லேண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த புக் வந்து சொல்ல ட்ரை பண்ணும். அடுத்தது குலவம்சா அப்படிங்கிறது சீக்வல் டு மகாவம்சா. ஸோ மகாவம்சாவோட செகண்ட் பார்ட் மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து எழுதியிருப்பாங்க. 13th செஞ்சுரியிலேருந்து எழுதிட்டு இருக்காங்க. இது வந்து கண்டினியூஷன் மாதிரி. இப்போ இந்த 4th செஞ்சுரியோட இவர் நிறுத்திட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை வச்சு இந்த புத்திசம் ஸ்ரீலங்கால எப்படி இருந்துச்சுன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இது மூணும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயின் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலே ஓல்டு வந்து தீபவம்சா. இங்க வந்து ஃபர்ஸ்ட் புத்திசம் அங்க எப்படி வருது, எப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது. அடுத்தது என்ன அப்படின்னா மகாவம்சா. இது வந்து ஒரு லார்ஜ் டைமுக்கான ஹிஸ்டரி வந்து கொடுக்குது. குலவம்சாங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து மகாவம்சாக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கறது தான் குலவம்சா. இதுவும் புத்திஸ்ட் லிட்ரேச்சர் தான். இதுல இருந்து தான் நம்மளுக்கு புத்திசம்னா என்ன, அது எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா போதிசத்வாஸ். ஸோ மகாயானால போதிசத்வாஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோம். இது வரைக்கும் 8 போதிசத்வாஸ் இருக்காங்க. அதாவது இந்த வஜ்ராயன புத்திசம் ஃபாலோ பண்றவங்க காடாவே பார்க்கக்கூடிய 8 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டொமைன் இருக்கு. இப்போ நம்ம வந்து காசு வேணும்னா ஒரு கடவுளை கும்பிடுவோம், படிப்பு வேணும்னா ஒரு கடவுளை கும்பிடுவோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இவங்களுமே அந்த நிர்வாணா அட்டைன் பண்ணாம விட்டதுக்கு ரீசன் வந்து இதெல்லாம். ஓகேங்களா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவலோகிட்டேஸ்வரா.
இவர் வந்து என்ன டொமைனா கம்பேஷன், எல்லாத்துக்கிட்டையுமே எப்படி சொல்லலாம், அன்போட இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் கம்பேஷனேட்டா மற்ற அனிமல், பிளான்ட், ஹியூமன் எல்லாத்துக்கிட்டே கம்பேஷனேட்டா இருக்கிற வரைக்கும் நான் வந்து நிர்வாணம் அட்டைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னனால தான் இவர் போதிசத்வாவா இருக்காரு. என்ன சிம்பிள்ல சொல்லுவாங்க அப்படின்னா, லோட்டஸ் இல்லைன்னா லோட்டஸ் மேல உட்காந்துருக்கிற மாதிரி, இல்லைன்னா மல்டிபிள் ஆர்ம்ஸ் நிறைய கை இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரைஸ் பண்ணுவாங்க இந்த பர்சனை. ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு எங்க இருந்து வருதுன்னா அஜ்ராயனால இருந்து தான் வருது இந்த சிம்பிள் எல்லாம். ஓகேங்களா? செகண்ட் யாருன்னா மஞ்சுஸ்ரீ. என்ன டொமைனா விஸ்டம். மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்குனே நான் திருப்பி திருப்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸ்வேர்டு புக்கு. ஸோ விஸ்டம்னாவே புக் வரும். ஸோ இதெல்லாம் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. வஜ்ரபாணி அப்படிங்கிறது பவர் அண்ட் ப்ரொடெக்ஷன். பேசிக்லி பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணணும். பீப்புள் ஆல்ரெடி நிறையா சஃபரிங்ஸில் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி பீஸ்ஃபுல்னஸ் வந்தால் தான் நான் வந்து நிர்வாணா அட்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன பர்சன் இவங்க. அடுத்தது கிஸ்டிக் ரப்பா. இது எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. கம்பேஷன் டு ஹெல் பீயிங்ஸ். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நரகம் எப்போ எம்டி ஆகுதோ அவங்கள வந்து எப்போ விடுவிக்கிறாங்களோ அப்பதான் நான் வந்து என்லைட்மெண்ட், அதாவது சாரி என்லைட்மெண்ட் இல்லை நிர்வாணா, இந்த பேர்த் சைக்கிளை வந்து பிரேக் பண்ணுவேன்னு சொன்னதான் இந்த பர்சன். கையில வந்து ஸ்டாஃப்னா எப்படி சொல்லலாம், அது ஒரு வெப்பன் மாதிரி. ஓகேங்களா? எனக்கு பிக்சரைஸ் பண்ண தெரியல, வரைய தெரியல. ஸோ அது ஒரு வெப்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுவல், ஒரு மணி. எனக்கு நேம் மறந்துச்சு, நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். இந்த நாகமணி மாதிரி அது ஒரு மணி அந்த அப்படின்னு ஒரு வேர்டு வரும். ஸோ அந்த ஜுவல் வந்து இவர்கிட்ட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்தது ஆகாஷ கர்ப்பா. ஸோ ஸ்பேஸ் அண்ட் பியூரிட்டி, ஸ்வேர்ட் அண்ட் ஜெம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி சொல்லலாம், பீப்புள் எல்லாருமே எப்படி சொல் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ற மாதிரி ஆகிற வரைக்கும் நான் அட்டைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சன் தான் ஆகாஷ கர்ப்பா. ஓகேங்களா? அடுத்தது சமந்த பத்ரா. இந்த பர்சன் எதை டினோட் பண்றாங்கன்னா, ப்ராக்டிஸ் அண்ட் மெடிடேஷன் ஒயிட் எலிஃபண்ட் மூலியமா காட்டுறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் மெடிடேஷன் அதுலேயே நம்மளுக்கு தெரியுது. ஸோ என்னெல்லாம் ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது சொல்லி தரதுக்காகவே நான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன பர்சன் தான் இவங்க. மைத்ரேயா. இவங்க வந்து ஃபியூச்சர் புத்தா. அதாவது நம்ம இப்போ கல்கி அவதாரம் வந்து இனிமேல் வருவாங்கன்னு சொல்ற மாதிரி மைத்ரேயா இனி வரப்போறவங்க அப்படின்னு நம்பப்படுறது. ஃபீட் ஆன் கிரவுண்ட் கிரவுண்ட். ஸோ ஒரு கிரீடம் வச்சுக்கிட்டு கால் தரையில வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு பர்சன், அந்த மாதிரி தான் விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இது எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னே தெரியல. ஸோ எதுக்குன்னா ஸ்பிரிச்சுவல் அப்டக்கல்ஸை வந்து சரி பண்றதுக்கான பர்சனா நான் இருக்கணும், நான் வந்து போகக்கூடாது அப்படிங்கிற பர்சன் தான் இவங்க. எப்படி டிபிக்ட் பண்றாங்க அப்படின்னா, அமைதியா உட்காந்துட்டு ஒளிவட்டத்தோட, ஹேலோனா ஒளிவட்டம் அதோட இருக்கிற ஒரு பர்சனா காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சான்ஸ்கிரிட் நேம் எல்லாம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். அது இந்த எஸ்ல நிறைய ஆரம்பிக்கும், ஏல நிறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் நீங்க எல்லாத்தையுமே எல்லாம் மைண்ட்ல வச்சுக்க வேணாம். 8 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து இந்த ஃபியூச்சர் புத்தா யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒருக்கா ரீட் பண்ணிடுங்க. இன்கேஸ் எங்கேயாச்சும் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணக்கு யூஸ் ஆனா ஆகலாம். ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஏதாச்சும் யூனிக்கா தெரியுது அப்படின்னா மட்டும் அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டிக்ளைன். ஸோ இப்படி இருந்த புத்திசம் ஏன் இப்போ இந்தியா வந்து புத்திசம் அவ்வளோவா இல்லை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கரப்ஷன். நம்ம பார்த்தோம் சங்கா, புத்திஸ்ட் சங்காவுக்கு நிறைய டொனேஷன் வருதுன்னு, அது அக்யூமுலேட் ஆகி சேர்ந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்திசம் அந்த எப்படி சொல்லலாம், அந்த மொனாஸ்ட்ரி, அந்த என்ன சொல்லுவாங்க, மடம் இல்லைன்னா அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல்த்தியா இருக்கும். ஸோ அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து கரப்டா இருப்பாங்க. ஸோ புத்திசம் என்ன சொல்லுது, டிசைரை விடணும்னு சொல்லுது. ஆனா இவங்க வந்து காசுக்காக கரப்டா இருப்பாங்க, லேண்டுக்காக கரப்டா இருப்பாங்க. விமன் உள்ள வந்தனால அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதனால அந்த புத்திசமோட அந்த எசன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ், நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு இப்போ வந்து புத்திசமா இருந்துச்சு, அடுத்தது 3ஆ பிரிஞ்சது, இது 6ஆ, இதுக்குள்ள கொஞ்சம் இதுக்குள்ள கொஞ்சம் இப்படி போகும்போது இவங்க சொல்றது இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இவங்க சொல்றது இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இவங்களுக்குள்ளேயே அதிகமான சண்டை வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஸ்ப்ரெட் ஆகாது, இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறதா கரெக்டா இருக்கும். அது அப்படியே குறைஞ்சிருச்சு.
அடுத்து ஹிந்துவிசம் பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம் பண்ணிக்கிச்சு. அது வரைக்கும் ரிச்சுவல் பண்ணணும். இவ்ளோ மாட வந்து நீங்க இது பண்ணணும். அனிமல்ஸ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுவும் 1, 2 இல்ல நெறைய அனிமல்ஸ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்டின்னலாம் சொல்லிட்டு இருந்த ஹிந்துவிசம் பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனிசம்க்கு மாறிரும். வெஜிடேரியனா இருக்கணும். அந்த மாரி கான்செப்ட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கும். அனிமல் சாக்ரிஃபைஸ் வேணாம் அப்டிங்கிறது சொல்லிரும். ரிச்சுவல்ஸுமே மினிமல் ஆக்கிருவாங்க. மினிமல் இன் த சென்ஸ் வந்து எல்லாத்துக்கும் பண்ணணுங்கிறது கிடையாது. அப்படி பண்ணாலுமே ரொம்ப கிராண்டா இந்த 1000 மாடு குடுக்கணும். இவ்ளோ லேண்ட் குடுக்கணும். அந்த மாரி ரூல்ஸ் இல்லாம, அவங்கவங்கனால எவ்வளோ முடியுமோ அந்த லெவல்ல அவங்க ரிச்சுவல் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி ரிஃபார்ம்ஸ் வந்து ஹிந்துவிசம்ல வரும்போது, பீப்பிள் வந்து இதோட எசன்ஸ் குறையுதுங்கும்போது, ஓகே இதுக்கு இது மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி ஹிந்துவிசம்க்கு சில பேர் திரும்பி போனவங்களும் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆதி சங்கராச்சாரி. ஸோ இந்த மாரி லீடர்ஸ் இல்லன்னா ரிஃபார்மிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, புத்திசம்ல எப்படி ஸ்கூல் மொனாஸ்ட்ரீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ, அதே மாரி ஹிந்துவிசமையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாடல்ல இதை ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதே மாரி புத்திசம், ஹிந்துவிசம்க்கு வந்து போக போக நெறைய சிமிலாரிட்டீஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இந்த கர்மா, தர்மா, மோக்ஷா இதெல்லாமே ஹிந்துவிசம்லயுமே இருக்கு. ஸோ அதனால ஈஸியா புத்திசம் வந்து அப்படியே ஹிந்துவிசமோட ஒரு பார்ட்டாவே மாறிடுச்சு. எப்போனா 5த் செஞ்சுரி ஐ மீன் 4த் செஞ்சுரியிலேருந்து ஹிந்துவிசம்குள்ள ஒரு சப்பார்ட் மாரி புத்திசம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த சோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் தான் பெரிய சேஞ்சா இருக்கே தவிர, அப்படியே நெறைய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிந்துவிசமுக்கு இதுக்கும் சிமிலரா இருக்கனால பீப்பிள் 2ம் ஒண்ணு தானே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு புத்தா வந்து டிசையர விடுங்க. அதுக்கப்புறமா ஐடல் வொர்ஷிப் இல்ல. இது மேல நெறைய சொல்லிட்டு இருந்த புத்திசம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா புத்தாவையவே கடவுளாக்குனாங்க. அதுக்கப்புறம் அது போக தாரா, அதுக்கப்புறமா அந்த மந்திரம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஹிந்துவிசம் மாரியே தெரிய ஆரம்பிச்சு, ஹிந்துவிசமோட ஒரு பிரான்ச் மாரி ஆயிருச்சு. அதே மாரி புத்தாவ வந்து விஷ்ணுவோட அவதார்ல நெறைய புக்ஸ்ல எழுத ஆரம்பிக்கும்போது, அது ஆப்வியஸ்லி ஹிந்துவிசமோட ஒரு சப் பார்ட் மாரி வந்துருச்சு. அதனால உங்களுக்கு புத்திசம் இந்தியால அப்படியே குறைஞ்சிருச்சு. அடுத்தது ரீசன் என்னன்னா, ராயல் சப்போர்ட் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ குப்தா எம்பையர்ல பார்த்தீங்கன்னா, வேதிக் ரிலிஜியன் வந்து ரொம்பவே பீக்குக்கு போயிருக்கும். அதாவது இந்த ராமாயணா, மகாபாரதா, வேதாஸ் இது எல்லாத்தையுமே அப்ப வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாரி இப்ப நம்ம இந்த ஹிந்து காட்ஸ் எல்லாம் நம்ம கும்பிடுறோம். அந்த பிசிக்கல் ஃபார்மு, அந்த இமேஜ், பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வந்து குப்தா பீரியட்ல கொண்டு வரும்போது, அது ஒரு ரிஃபார்ம் மாரி. அதாவது அந்த ஹிந்து ரிலீஜியனே பீப்பிளுக்கு வந்து அட்ராக்ட் பண்ற மாரி மாறுது. ஓகேங்களா? அதுல நெறைய ஒர்க்ஸ் பண்றனால. அப்போ புத்திசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பீப்பிள் கிட்ட இருந்து அந்த பாப்புலாரிட்டி வந்து குறைய ஆரம்பிக்குது. அடுத்து பாலியில பேசுனனால, பாலியில எல்லாமே இருந்தனால பீப்பிள்னால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. போக போக சான்ஸ்கிரிட்டுக்கு மாறிடுச்சு. இது புத்திசம் என்ன ஆயிருக்குன்னா, போக போக அப்படியே ஹிந்துயிசமோட எல்லா திங்ஸும் இதுக்கும் வர ஆரம்பிக்கும்போது, பீப்பிளுக்கு இதுல இருந்தா என்ன, அதுல இருந்தா என்ன அப்படிங்கிற மாரி ஒரு டோன் வர ஆரம்பிக்குது. அடுத்தது நார்த் வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் புத்திஸ்ட். புத்திசம் ஃபாலோ பண்ணாத பீப்பிள் வந்து இன்வைட் பண்ணும்போது, புத்திசம் வந்து அவங்க வந்து எப்படி பார்த்தாங்கன்னா, கடவுளே இல்ல இப்படிலாம் சொல்றத வந்து அவங்கனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அவங்க வந்து இந்த புத்திசம்ங்கிறதே ஒரு தப்பு அப்படிங்கிற மாரி பார்த்ததுனால, அந்த ஸ்கூல் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அந்த புத்திசம் மாங்க்ஸ் எல்லாத்தையுமே கொன்றுப்பாங்க. டிவோட்டீஸ் அத ஃபாலோ பண்றவங்களையுமே கொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால புத்திசம்லேருந்து நெறைய பேரு மத்த ரிலிஜியன்ஸ்க்கு ஐ மீன் போக ஆரம்பிச்சாங்க. இதனால புத்திசம் கிராஜுவலா இந்தியால வந்து குறைஞ்சிருச்சு. ஆனா இந்தியாலருந்து போன நெறைய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்வேஷன்ஸ்னால நெறைய பேர கொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வந்த இன்வேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, புத்திசம் ஃபாலோ பண்ணவங்கள கொன்றுப்பாங்க. அப்ப நெறைய மாங்க்ஸ் வந்து உயிருக்காக டிபெட் இந்த மாரி நெறைய சைனா இங்கெல்லாம் போயிருப்பாங்க. ஸோ அதனால அங்கெல்லாம் அப்படியே இருக்கும். பட் இந்தியால மட்டும் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இப்பவுமே நம்ம புத்திசம், ஜெயினிசம வந்து ஹிந்துவிசம்க்குள்ள தான் நம்ம வந்து பார்க்குறோம். பிகாஸ் அது வந்து ஹிந்துவிசமோட பார்ட்டாவே போக போக மாறிரும். ஓகேங்களா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் டெர்ம்ஸ். இப்ப இதுவுமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதுல ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். அந்த புத்திசமுக்குன்னே இருக்க டெர்ம்ஸ். இப்ப சங்கான்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி. பீப்புள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறத நம்ம சங்கான்னு சொல்லுவோம். அதுல மேல் மாங்க் வந்து பிக்ஷு, ஃபீமேல் மாங்க் வந்து பிக்குனி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விஹாரா. விஹாரானா மொனாஸ்ட்ரி ஆர் ரெசிடென்ஷியல் பிளேஸ். இப்போ சங்கான்னு நான் இங்க எப்படி என்ன சொல்றேன்னா, இப்ப 10 மாங்க் இருக்காங்க. அவங்கள நான் வந்து புத்திஸ்ட் சங்கான்னு சொல்வேன். அவங்க தங்கி இருக்க இடத்த வந்து விஹாரான்னு சொல்வேன். பிகாஸ் சங்கா, விஹாரா வந்து ஆப்ஷன்ல நிறைய டைம் சேர்த்தி தராங்க. அது கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதனால தான் உங்களுக்கு நான் இங்க சொன்னேன். ஓகேங்களா? ஸோ சங்கானா என்னன்னா அந்த பீப்புள சொல்றது. விஹாரானா அவங்க தங்கி இருக்கிற இடத்த சொல்றது. சைத்யா அப்படின்னா
அவங்களோட ப்ரேயர் ஹால். ஓகேங்களா? எங்க அது? இதுவுமே ஸ்கூல் புக்ல இருக்கிறது. ஸோ அந்த புத்திசம ஃபாலோ பண்ற நார்மல் பீப்புள உபாசகா, உபாசிகான்னு சொல்லுவாங்க. மேல், ஃபீமேல. அதே அந்த இத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி மாங்கா மாறுறவங்கள பிக்கு, பிக்குனின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த வேர்டு அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது தான். இத நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறது சொல்லியிருக்கேன். இத நீங்க வந்து நோட்ஸ்ல ஜஸ்ட் ஒருக்கா ரீட் பண்ணிட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? அது போக ஸ்கூல் புக்ல இந்த டாபிக்குள்ள வராத ஒரு 2 டாபிக் என்ன அப்படின்னா, இந்த 2 பெர்சன் அஷங்கா, வசுபந்து இவங்க 2 பேர் யாருன்னா பிரதர்ஸ். பஞ்சாப் ரீஜியன்ல 4th செஞ்சுரியில வாழ்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அஷங்காவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, அந்த யோகச்சரா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மகாயானா புத்திசம்ல 2ஆ பிரிஞ்சது. இந்த யோகச்சரா பார்த்தீங்கன்னா, ஐடியலிஸ்டிக் பிரின்சிபிள். அந்த அந்த ஸ்கூல்ல வந்து இம்பார்ட்டன்டான டீச்சர். அதாவது இந்த டைப் ஆஃப் புத்திசம ஸ்ப்ரெட் பண்ண இம்பார்ட்டன்ட் டீச்சர் அஷங்கா. வசுபந்து யாரு அப்படின்னா, அபிதர்ம கோஷா அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதின பர்சன். இந்த புக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, என்சைக்ளோ ஆஃப் புத்திசம் அப்படின்னு சொல்லப்படுற புக் தான் இது. புத்திசம பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த புக்கை பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால இது 2 இம்பார்ட்டன்ட். 4th செஞ்சுரியில இவங்க இருந்திருக்காங்க. அடுத்தது நாகார்ஜுனா, கான்டெம்பரரி அண்ட் ஃப்ரெண்ட் டு சதவாகனா கிங் கௌதமி புத்ரா ஆஃப் ஆந்திரா. ஸோ சதவாகனா கிங் கௌதமி புத்ரா இது வந்து நம்ம முன்னாடியே சதவாகனாஸ்ல பார்த்துட்டோம். ஸோ கான்டெம்பரரி நாகார்ஜுனா. இந்த நாகார்ஜுனா யாரோட கான்டெம்பரரி அப்படிங்கிறதும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி வந்துச்சு. ஸோ அதனால நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு புத்திசம் எண்ட் ஆகுது. ஐ திங்க் வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் எடுத்து பாருங்க. நான் வேணா இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். லைக் பார்ட் 1, பார்ட் 2ன்னு ஒரே நாள் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தட் ஒரு வீடியோவே ரொம்ப பெருசா இல்லாம இருக்கும். ஸோ இந்த வீடியோல நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இருக்கிறதுலே புத்திசம் தான் பெருசு. நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பார்த்து பயந்துடாதீங்க. அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான நான் சொன்னது இந்த கன்ஃபியூசிங்கான டேர்ம்ஸ் அந்த கான்செப்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? மோஸ்டா புத்திசம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அந்த லிட்ரேச்சர் நான் சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க. கான்டெம்பரரி அதுல 2, 3 பேர் தான் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அந்த கவுன்சில் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டிவிஷன் மகாயானா, ஹீனயானா, வஜ்ராயனா இந்த 3க்கும் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எந்த கிங் எதை ஃபாலோ பண்ணாங்க? அசோகா ஃபாலோ பண்ணது எது? குப்தா கிங் ஹர்ஷவர்தனா ஃபாலோ பண்ணது எது? ஸோ அது மாதிரி நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? மனப்பாடம் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏலியன் நேம் மாதிரி இருக்கும். அது மைண்ட்ல எல்லாம் இருக்க போறதே இல்லை. கொஸ்டின் பேப்பர்ல ஆப்ஷனை பார்த்தாலோ இல்லை அந்த சென்டென்ஸ்ல பார்க்கும்போது தப்புன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க ஒரு 2 டைம் இந்த கண்டென்ட்டை பார்த்தா போதும். மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இது போக ஸ்கூல் புக்ல இருக்கிறது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். எதுக்கும் நீங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கையும் ஒருக்கா ரீட் பண்ணீங்கன்னா ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்தா நீங்க அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல ஜெயினிசம், அஜ்விகா அது ரெண்டையும் நம்ம பார்த்துடலாம்.